பிரியமானவர்களே, நமக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட போவோம். அது மாதிரி தான் ஒரு முறை சீஷர்களுக்கு பிரச்சனை. படகுல போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு படகுல தூங்கி கொண்டு இருக்கிறார். அலை அடிக்குது, படகு முழுகிற மாதிரி இருக்கு. சீஷர்கள் போய் இயேசுவை எழுப்புறாங்க. ஆண்டவரே, எங்களை காப்பாத்துங்க, நாங்கள் மடிந்து போகிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு. இயேசு எழுந்தார், காற்றையும் கடலையும் அதட்டினார். ஆனால் அதன் பிறகு சீஷர்களை பார்த்து கேட்குறாரு பாருங்க, எங்கே போச்சு உங்கள் விசுவாசம்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சு அப்படின்னு கேட்குறாரு பாருங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா, இயேசுகிட்ட போயிட்டு எங்களை காப்பாத்துங்கன்னு சொன்னது பிரச்சனையா? நாம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட போய், ஆண்டவரே இதுலேருந்து எங்களை காப்பாத்துங்க, அதுலேருந்து எங்களை காப்பாத்துங்கன்னு நம்ம கேட்குறோம் இல்லையா? இது ஒரு பிரச்சனையா? ஏன் அவங்களை கடிந்து கொள்றாங்க? போய் எங்களை காப்பாத்துங்கன்னு சொன்னதுனால கடிந்து கொள்ளல. அருமையானவர்களே, அவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அதாவது எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க சாக போகிறோமே அப்படின்றாங்க. பல நேரங்கள்ல நம்முடைய முடிவை நாமே எழுதி கொள்ள முயற்சிக்கிறோம். சாகிறதுக்காக கர்த்தர் அவங்களை அங்க கொண்டு வரல. அவங்கள அழைத்தது ஊழியத்துக்காக. அவங்க இன்னும் நிறைய டிராவல் பண்ண வேண்டி இருக்கு. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவ்வளவுதான், இந்த கடலோட இன்னிய ராத்திரியோட நம்ம காலி, அவ்வளவுதான் நினைக்கிறாங்க பாருங்க. ஆகவேதான் இயேசு அவங்க மேல கோவப்பட்டு கேட்கிறாரு, எங்க போச்சு உங்க விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டு. அருமையானவர்ல, பல நேரங்கள்ல ஆண்டவர்கிட்ட நாம போகும்போது இப்படிதான் போறோம். ஆண்டவரே, நான் சாவ போறேன், ஆண்டவரே நான் செத்துடுறேன், உங்களுக்கு கவலையே இல்லையா? அப்படி இல்லை அருமையானவர்ல. கர்த்தர் நம்ம சாகிறதுக்காக உண்டாக்கல, வாழும்படி உண்டாக்கி இருக்கிறார். டைம் வரும்போது கண்ணை மூடும், அது வேற. ஆனா இது வாழ வேண்டிய நேரம், நல்லா இருக்க வேண்டிய நேரம். பிரச்சனைகளை கர்த்தர்கிட்ட கொண்டு போங்க. உங்க முடிவை அவர்கிட்ட சொல்லாதீங்க, சாக போறேன் ஆண்டவரே என்ன. அதை அவர் தீர்மானம் பண்ணிக்கிட்டோம், நம்ம சாகுறதா வாழுறதான்னு. அப்படி சொல்லாதீங்க, ஆண்டவரே இதுதான் பிரச்சனை, எனக்கு உதவி செய்யுங்க, காப்பாத்துங்க, கை தூக்கி விடுங்க, கர்த்தர் நிச்சயம் செய்வார். ஆமென். இப்படி அவிசுவாசத்துல சாக போகிறோமே அப்படின்னு சொன்னவனுக்கே உதவி செய்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? கண்டிப்பா உதவி செய்வார். உங்க எண்டு கார்டை நீங்களே போட்டுக்காதீங்க, உங்க எண்டு கார்டை கர்த்தர் போடட்டும். அவரை செயல்பட விடுங்கள். அவர் வேலையை அவர் செய்யட்டும், உங்க வேலையை நீங்க செய்யுங்க. கேட்க வேண்டியது, ஜெபிக்க வேண்டியது, விசுவாசிக்க வேண்டியது உங்க வேலை. உங்களுக்கு பதிலளித்து உங்களை விடுதலை ஆக்குவது கர்த்தருடைய வேலை. ஆமென்.